என் உயிரான உயர்சாதி சத்திரியரின சொந்தங்களே, சத்திரியரினம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வரையில்தான் இந்த சமூக நீதி, சமத்துவம், சாதி ஒழிப்பு எல்லாம் என்பது. இந்த மயிலாடுதுறையில் காதல் ஜோடிகள் இருவர் தற்கொலை செய்து கொண்டதில் நான் விசாரித்தது, ஆராய்ந்த வரை அதன் மூலம் இது நிரூபணம் ஆயிருக்குது உறவுகளே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தங்களே, அந்த பெண்ணுடைய தந்தை வசிக்கக்கூடிய கிராமம் அந்த சமுதாயத்தினர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கிராமம். அங்கே சத்திரியர் சமுதாயத்தை சேர்ந்த வன்னியர் குல சத்திரியர்கள் சிறுபான்மையாக சொற்ப அளவில் தான் இருக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 குடும்பங்கள் மட்டுமே இருக்கிறாங்களாம். மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஒரு சொற்ப அளவில் தான் இருக்கிறாங்க. ஒரு 20 பேர் தான் அதிகபட்சமாகவே இருக்கிறாங்களாம்மா சொந்தங்களே. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கும்பல், அந்த பொறுக்கி கும்பல் எவ்வளவோ வந்து பார்த்திங்கன்னா அட்டூழியங்கள், அக்கிரமங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்களாமா. அதை எதிர்த்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களால எதுவுமே பேச முடியாதாம்மா. அதன் தொடர்ச்சியாக இந்த 16 வயசு அந்த 16 வயசு பள்ளி மாணவியை கிட்டத்தட்ட ஒரு 2 வருடமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளி மாணவியை கட்டாயமாக நாடக காதல் செஞ்சு அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா காதலிச்சிருக்கிறா. அதை வந்து கண்டிக்கவும் இல்லை அந்த சேர்ந்த அந்த கிராம மக்கள் எல்லாம். இவங்க வந்து கேள்வி கேட்டாலும் வந்து மேலே அந்த பெண்ணுடைய தந்தை கேள்வி கேட்டாலும் அந்த நாடக காதலினை எதிர்த்து உண்மையிலேயே நான் பிசிஆர் கேஸ் நான் கொடுத்துடுவேன், உண்மையிலே நான் இது வேண்டிடுவேன் சொல்லி அதுவாக கட்சிகள் மூலியமாகவும் சங்கங்கள் மூலியமாகவும் மிரட்டல் விடுத்து அந்த கிராமத்து இளைஞர்களும் சரி வீட்டுக்கு ஒரே முட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டைக்கு வருவாங்களாம்மா. அவர்களுடைய அப்பாவாலையுமே நடக்க முடியாதாம்மா சொந்தங்களை. காலில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி அந்த காலில் ஒரு இது நடக்க முடியாத நிலைமை. குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய குடும்பம் சொந்தங்களே. அதை சாதகமாக பயன்படுத்திட்டு அவள் சரியான பொறுக்கி கும்பல் சேர்ந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை காதலிக்கிறதா சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், காதலிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா வலுக்கட்டாயமாக காதல் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறா. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுடைய தந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை வந்து சிறிய அளவிலான கண்டிச்சாலும் சரி உடனே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து மிரட்டுறது அந்த மாதிரி இது கும்பல் இது வென்றிருக்கிறார். அதனால் அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த பெண்ணுடைய தந்தை அவர்களுடைய வட்டாரத்தில் நம்ம விசாரித்த வரைக்கும் அந்த பெண்ணுடைய தந்தை நாடக காதல் செய்திருக்க அந்த கொலை கௌரவ கொலை வந்து செய்திருக்க வாய்ப்பே இல்லை சொந்தங்களே. இவன் அன்று இரவு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கே போய் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை மிரட்டு கூட்டிகிட்டு போயிருக்கிறான். அந்த பிள்ளைய வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போய் எனக்கு தெரிஞ்சு அவன் பெரிய வயங்கினால வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா அந்த பெண்ணை வந்து எதாவது பண்டியோ இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ரீசனையோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வலுக்கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியல் லாபத்துக்காக ஒரு கட்சி தலைவர்களுடைய அரசியல் லாபத்துக்காகவோ அந்த பெண்ணை வந்து பார்த்திங்கன்னா வலுக்கட்டாயமாக கொலை செய்து தூக்கில் மாட்டியுமே இவனையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஞ்சா கும்பலாச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த போதையில் வந்து பார்த்திங்கன்னா இவனும் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை வேண்டிட்டு சுருக்கு போட்டு இறந்துட்டான். அது எனவே இது போன்ற ஒரு சமூகம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை இப்படி பொறுக்கித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா அது பள்ளி மாணவியை காதலிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணி இது வந்து இவ்வளோ பெரிய கீழ்த்தனமான செயல் ஈடுபட்டு அந்த பெண்ணுடைய தாய் தந்தையை 100 விசாரிக்க வேண்டும் உறவுகளே. ஏன்னா ஒரு பெண்ணுடைய மரணம், அதுவும் சத்திரியரின பெண்ணுக்கு இந்த மரணத்துக்கு அந்த குடும்பம் நிற்கதையாக நிற்குது. அவங்க அந்த அந்த பொண்ணுடைய அப்பா சொல்கிறாங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஊருக்குள்ளாரே நான் போக முடியாது. ஏன்னா அந்த பசங்க அந்த கிராமத்து அந்த சமுதாயத்து பசங்க அந்த வீட்டை அடிச்சு நொறுக்கிறதுக்கும் என்னை கொலை பண்ணுறதுக்கும் அப்படி பார்க்குறாங்க. எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் நான் நிற்கிறேன், என்னையும் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி மறியல் பண்ணுறாங்க அப்படின்னு. சொந்தங்களை இவர்கள் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ விதமான அட்டூழியங்களும் அக்கிரமங்களும் ஆண்டவனுக்கே இருக்காது. அந்த அளவுக்கு பரமான இதையும் செஞ்சுட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக நீதி சமத்துவம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய போராட்டங்கள் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிராகவே இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிட்டு நம்மளுக்கு எதிராகவே போராட்டம் பண்ணுறாங்களே சொந்தங்களே. சிந்தித்து பாருங்கள். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கும் பாரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வரைக்கத்தான் நம்மளுக்கான இந்த சாதி ஒழிப்பு சமத்துவம் எல்லாமே சொந்தங்களை. பெரும்பான்மை சமுதாயமாக நம்ம இல்லாமல் போயிட்டோம்னா இந்த சத்திரியர் இனத்துடைய அழிவை யாரும் தடுக்கவே முடியாது. நம்ம ஐயா சொன்ன மாதிரி தான் கடவுள்கிட்ட இன்னார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு வலிமையான அரசியல் கட்சி இருந்திருந்தால் இந்த பெண்ணுக்கு ஆரம்பத்திலே இது நிலம் வராமல் வந்து பார்த்திங்கன்னா ஐயா காடுவெட்டி குருவணி இருந்திருந்தால் கிட்டத்தட்ட அந்த கிராமத்துக்கு ஒரு எத்தனையோ இளைஞர்களை சமுதாயப்பற்றுள்ள இளைஞர்களோடு சென்று வந்து அவங்களை அப்போவே எச்சரித்து இது போன்ற சம்பவங்களும் நடக்க விடாமல் பண்ணியிருப்பார் சொந்தங்களை. நிச்சயமாக அந்த வலிமையான நமக்கான ஒரு சக்தி வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது உறவுகளே.